அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஊர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது ஈசா நபி காலத்தில் யூதர்களிடம் இருந்து அது என்ன ஆகுது, பறிக்கப்படுது. அது அல்லாஹ் தன்னுடைய ஒரு தண்டனையாக அதை அவங்களுக்கு கொடுக்குறான். ஈசா நபியை நிராகரித்ததன் காரணமாக ஈசா நபிக்கு அப்புறம், ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் 70 வருடங்கள் கழித்து என்ன நடக்குது, இவர்கள் இங்கேருந்து வெளியேற்றப்படுறாங்க. கிபி 70ல் இவர்கள் வெளியேற்றப்படுறாங்க. அப்போ அந்த வெளியேற்றப்படுதல் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அதுக்கப்புறம் 600 வருஷம் கழித்து இந்த ஜெருசலம்ங்கிற இந்த பகுதி, அதாவது இந்த பாலஸ்தீன், இந்த ஜெருசலம், இது எல்லாமே யார் கையில் வருது அப்படின்னா உமர்லியானு அவங்க கையில் வருது. அப்போ உமர்லியானு கையில் வரும்போது உமர்லியானு அது போரில் ஜெயிச்சு வாங்கலை, சரணடைகிறாங்க, அவங்களா ஒப்படைக்கிறாங்க. அப்போது யாராவது சரணடைகிறதுக்கு வந்தால் அப்போ அவன் என்ன கண்டிஷன்